சூப்பரா இருக்கு. ஃபைட் எல்லாம் நல்லா இருக்கு. ஓகே. சூப்பரா இருக்கு ப்ரோ. பாருங்க. சூப்பர் மஜா ப்ரோ. லிங்கா கேரக்டர் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பாட்டுல வேற லெவல் இருந்துச்சு. டிஜேலாம் செம்மையா இருந்துச்சு. வேற லெவல் சூப்பரா இருந்துச்சு. சாங்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. ப்ரோ மூவி சூப்பராக இருந்தது ப்ரோ. நல்லா விஷால் சார் நல்லா டைரக்ஷன் பண்ணி நல்லா நடிச்சிருக்கிறாரு. நல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் பார்க்கலாம். ஹீரோயின்லாம் நல்லா பண்ணிக்கிறாங்க. அஞ்சலி மேடம்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் கால் சீட் இல்லாமல் இருந்தாங்க. இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. நல்ல ஒரு கேரக்டர்லாம் சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க. ஒரு ப்ரோ சாங்ஸ் பிஜிஎம்லாம் அங்கங்கே கரெக்டாக பிஜிஎம்லாம் ஒர்க் ஆகுது. நல்லா பயங்கரமாக ஜிவி பிரகாஷ் நல்லா பண்ணியிருக்கிறாரு. மியூசிக்லாம் சூப்பரா இருந்தது. மூவி நல்லா தான் ப்ரோ இருந்தது. ஹீரோயின்லாம் எல்லாம் சூப்பராக இருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் தான் சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல எல்லாமே சூப்பராக இருந்தது. லேகே இல்லை ப்ரோ. போரே இல்லாமல் நல்லா போச்சு ப்ரோ. ஆக்ஷன்லாம் பக்காவாக இருந்தது. ஆனால் எப்படி சொல்கிறது, 3 ஹவர் போனதே தெரியல. சூப்பராக இருந்தது. சூப்பராக இருந்தது. நல்லா தான் இருக்கு. அதில் அன்பு சீன் தான் ஒருத்தர் சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் வேற மாதிரி ப்ரோ. மஜாவாக இருந்தது. சூப்பராக பண்ணியிருந்தார் ப்ரோ. ஹீரோயின் நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது ப்ரோ. எல்லா கேரக்டரும் சாங்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. புரியல. அதான் அந்த டூப்ளிகேட் ஐட்டம் அதெல்லாம் விற்காம தடுக்கிறது. ஆக்ஷன்லாம் நல்லா இருந்தது ப்ரோ. ஃபர்ஸ்டோட நல்லா பண்ணுறாரு. நல்லா இருந்தது ப்ரோ. மூவி சூப்பராக இருக்கு ப்ரோ. விஷால் ஆக்டிங் வந்து ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. டபுள் ஆக்ஷனும் அதில் வந்து எனக்கு வந்து லிங்கா ஆக்ஷன் தான் எனக்கு சூப்பராக பிடிச்சிருந்துச்சி. சூப்பராக பண்ணியிருக்கா போல். டபுள் ஆக்ஷன். ஆமாம், டபுள் ஆக்ஷன் மூவி. ஹீரோயின்லாம் அஞ்சலி மேம் பண்ணது சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அஞ்சலி தான் மேம் பிடிச்சிருந்துச்சி. சாங்ஸு மியூசிக்லாம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் சூப்பராக போட போல. அவரை பற்றியே தெரியும். அவர் ஃபேன் தானா. ஆக்ஷனும் எல்லாமே நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ஒன்றுமே குறை சொல்ல முடியாது. எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. நல்லா இருக்கு சார். படம் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் சீக்வென்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் மாதிரியே தெரியல சார். ரொம்ப நல்லா இருக்கு. புரியல. ஹீரோயின் கேரக்டர் வந்து அஞ்சலி மேமோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கேரக்டர். சாங்ஸ் ஜிவி சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பிஜிஎம்லாம் சூப்பராக இருக்கு. ஆக்ஷன் சீக்வென்ஸ் நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸே பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு சார். அதான் ஆக்ஷன் சீக்வென்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஸ்டண்ட் பிடிக்கும்னு சொல்றவங்க வந்து பார்க்கலாம். விஷுவல் ட்ரீட்டாகவே இருக்கும் இது. 3 விஷால் பண்ணிக்கிறா. வித்தியாசமாக பண்ணவங்க நீண்ட 2 நாள் ஆகிப்போச்சு. அவர் வந்து ஒரு வித்தியாசமாக ரோல் கொடுக்க வந்திருக்காங்க. அது வேற ஆர்டிஸ்ட்டுவே பண்ண வச்சுருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கு. அவர் 2 கேரக்டர் எடுத்துட்டு அந்த அப்பா கேரக்டர் வர்ற ஒரு வில்லன் கேரக்டர் ரகு சரி நம்ம எஸ்ஏ சூர்யா மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கிறாரு. இதெல்லாம் அது ஒன்று பார்த்து பண்ணியிருந்தான்னா அவருக்கும் லாபம். அவர் டைரக்ட் பண்ணதுக்கு ஒரு நல்ல பேர் கிடச்சிருக்கு. அதான் என்னோட கருத்து. இவன் மக்களை நல்லா கேட்டு முடியும். ஈக்குவலாக கண்டிப்பாக அது வந்து சார் வந்து நல்லா ஈக்குவலாக பண்ணல. அதான் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. அதை மட்டும் கம்மி பண்ணி இன்னும் நல்லா அனுபவமிக்க ஆளுகளை போட்டு பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக சூப்பர் படம். ஃபேக் ரிவ்யூ வந்து எப்பவுமே எடுக்காதீங்க. நீங்களே போடாதீங்க யூடியூப்பில். அவனுக்கு ஃபேக் ரிவ்யூ இல்லைன்னா அவன் வந்து ஃபேக்கை கொடுத்துட்டு ஒரு 4 யூடியூப் 10 யூடியூப்பில் பாடி போட்டு நடிகனா மாறிடுறான். நடிகனா மாறி அவன் நடிக்கிறத உப்மாவில் நடிக்கிறான். அதுக்கப்புறம் எப்படி அந்த படத்தை அவன் தப்பாக சொல்லுவானா? எத்தனை யூடியூபர் வந்தாலும் டக்கு நீங்கள் பண்ணுறாங்க. ஒரு 4 பேர் நடிகனா மாறிடுறான். அவன் படம் எடுக்கலே கேவலமாக இருக்கு. அவன் படம் தப்பா சொன்ன ஒத்துக்குவானா? பணம் போட்டு எடுக்கிற முதலாளிகளுக்கு நல்ல ஆடியன்ஸை பார்த்து கேட்டு நீங்களும் ரிவ்யூ கொடுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.